வரவேற்கிறேன். ஆசீர்வதிப்பாராக. நாட்டிலும் தேவன் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். This work had been done with the help of our God. இந்த கிரியை எங்களுடைய தேவனால் வந்தது என்று அறிந்தார்கள். நாட்களில் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கூடி வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். அநேக காரியங்கள் கைக்கூடி வந்தது போல இருக்கும், அது அப்படியே போயிடும். ஆனால் அந்த நாட்களில் தேவன் சொல்கிறார், அந்த மே மாதத்திலும் இந்த காரியம், இந்த நன்மை, இந்த கிருபை கர்த்தராலே கைக்கூடி விடப்படுகிறது. ஆமென். எங்களை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கண்டபோதும், என்னுடைய பகைஞர் கேட்ட போதும் அவர்கள் சொன்னது, இந்த கிரியை, இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதம், இந்த உயர்வு எங்கள் தேவனால் வந்தது. இவர்கள் தேவனால் வந்தது என்று சொல்லும்படியாக தேவன் கிரியை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருடைய கேள்வி, கர்த்தருடைய ஒத்தாசை இருக்கும் என்று சொன்னால் அந்த காரியம் நிச்சயமாக கைகூடி வரும். எந்த ஒரு காரியத்துல கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கேள்வியோ அந்த காரியத்தை நம்ம எத்தனை காரியங்கள் முயற்சி பண்ணினாலும், எத்தனை காரியங்களை நாம் செய்தாலும் அந்த காரியம் நிச்சயமாக கைகூடி வராது. ஆகவே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நாம் நாட்டில் கர்த்தரிடத்தில் அவங்க கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய ஃபேவரை எனக்கு கொடுப்பீராக. ஆமென். உங்களுடைய ஃபேவர், உங்களுடைய தயவை எனக்கு நீர் கொடுப்பீராக. தயவை இந்த மே மாதத்தில் கட்டளையிடுவீராக என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த நாட்களில் நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மே மாதத்திலும் அவருடைய ஃபேவரை கொடுக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 102:3 பார்க்கிறோம். சங்கீதம் 102:13 இவ்வாறாக பார்க்கிறோம், தேவனே நீர் எழுந்தருளுவீர். ஆண்டவரே தேவனே இந்த மே மாதத்துல நீர் எழுந்தருளுவீர், சீயோனுக்கு இறங்குவீர். ஆண்டவரே இந்த மாதத்துல நீர் எனக்கு இறங்குவீராக, அதற்கு தயவு செய்யும் காலமும் வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். தயவு செய்யும் காலம், ஒரு ஃபேவரை கட்டளையிடுவீராக. அந்த ஃபேவர் இந்த மே மாதமாக இருப்பதாக இந்த நாட்களில் கூட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய காரியத்துல நீர் ஃபேவர் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக என் தேவன் இந்த மாதத்தை மிகவும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த நெகேமியா 6:15 பார்க்கிறோம். அப்படியே அடக்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 7 மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் எருசலேம் வழக்கம் இடிக்கப்பட்டு எருசலேம் வழக்கம் தீக்கிரைக்கப்பட்ட பொழுது, நெகேமியா கட்டும் பொழுது அநேக காரியங்கள், எதிரான காரியங்கள் வரும் பொழுது இந்த நெகேமியா கர்த்தருடைய கரத்தில்